வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் புக் உனக்கே தெரியும் ஆல்ரெடி இன்னும் புக் கீப்பிங்னாவே ரெக்கார்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் அதனால் ஸோ recording the main process என்னன்னா recording the transaction in the books of accounts is called first process. They can second record மட்டும் பண்ணா பத்தாது monetary transactions also recorded in the books of accounts. Okay, then third one, bookkeeping is the primary stage in the accounting process. Already I told no accounting process மொத்தம் 7 இருக்கும் அந்த 7ல first 4 வந்து புக் கீப்பிங். அப்போ புக் கீப்பிங் தான் ப்ரைமரி ஸ்டேஜ். அதை புக் கீப்பிங்கை ரெக்கார்ட் பண்ண பிறகு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். எழுதியே வைக்காமல் ரெக்கார்டே பண்ணாமல் அனலைஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ரெக்கார்டிங்கிறது புக் கீப்பிங்கிறது ப்ரைமரி ஸ்டேஜ், அப்புறம் வந்து அக்கௌண்டிங்கிறது செகண்டரி ஸ்டேஜ். தென் புக் கீப்பிங் இன்க்ளூட்ஸ் ஜேர்னலைசிங் அண்டு லெட்ஜர் போஸ்டிங். அப்போ புக் கீப்பிங்கில் ஜேர்னல் அண்டு லெட்ஜர் இருக்கும். பட் அக்கௌண்டிங்கில் வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ புக் கீப்பிங்னா ஜேர்னல் லெட்ஜர், அக்கௌண்டிங்னா preparation of financial statement, that is trading, profit loss account and balance sheet. The next one, what are the objectives of bookkeeping? What is the main necessity of bookkeeping? ஏன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டு ஹாவ் அ கம்ப்ளீட் அண்ட் பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் chronological ஆர்டர் அண்டர் அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு கம்ப்ளீட் ரெக்கார்ட் நம்ம வச்சுருக்கணும். அதாவது ஒரு என்ட்ரி மட்டும் பதிஞ்சிட்டு ஒரு டிரான்சாக்ஷனை பதியாமல் விட்டோம் அப்படி மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மெயின் நோக்கனா பிஸ்னஸ் நடக்கிற எல்லாத்தையுமே பதிவு பண்ணோம்னா அப்போ ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாதியை பதிஞ்சு பாதியை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பற்றிய ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அப்போ வி மஸ்ட் டு டூ த கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன். எல்லா டிரான்சாக்ஷனும் பதியணும். ரைட், பதிஞ்சால் மட்டும் பத்தாது, இட் மஸ்ட் பி ரெக்கார்டு இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஒன்லி. அதாவது இப்போ 4ஆம் தேதி நடந்த டிரான்சாக்ஷனை பதிஞ்சிட்டு அப்புறம் 2 நாள் நம்ம வந்து என்டர் பண்ணாமல் விட்டுட்டோம். அப்புறம் 8ஆம் தேதி நடந்த டிரான்சாக்ஷனை அப்புறம் என்டர் பண்ணுறோம். அப்புறம் திரும்ப பதிய மறந்துட்டோம். அப்புறம் 10ஆம் தேதி நடந்த ஒரு பர்ச்சேஸ் சேல்ஸை பதிகிறோம் அப்படின்னா இது வந்து என்ன கிடையாது, இட் வில் நாட் கிவ் எ கிளியர் கட் பிக்சர் ஆஃப் த பிஸ்னஸ், isn't it? ஸோ அதனால் 4ஆம் தேதி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன். சப்போஸ் 5, 6 நம்ம பதிய மறந்துட்டோம் அப்படின்னா 7 பதியக்கூடாது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 4 யூ ஹேவ் டு ரைட் த 5th day transactions, then 6th day transaction, next only you have to move to the order of occurrence. So through this what we can understand, we have to record the transaction in the order of occurrence. அதாவது எப்படி நடைபெற்றபடி நம்ம என்ன செய்யணும், பதிஞ்சிட்டு வரணும். ஓகே, தென் மோரோவர் அண்டர் அப்ராப்ரியேட் ஹெட்டிங் ஆல்சோ. தட் மீன்ஸ் இப்போ பர்ச்சேஸை எடுத்து பர்ச்சேஸ் ஹெட்டிங்கில் கொண்டு போய் போடணும். பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் கூட பிறக்கி சேல்ஸ் ஹெட்டிங்கில் போட்டோம்னா இட் வில் நாட் கிவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் த பிக்சர். ஓகே, டிரான்சாக்ஷன். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சு, பர்ச்சேஸ் எல்லாம் பிறக்கி பர்ச்சேஸில் தான் போடணும். ராங்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. த நெக்ஸ்ட் ஒன், டு ஃபெசிலிட்டேட் த அசர்டைன்மெண்ட் ஆஃப் of profit or loss of the business during a specific period. That is, business வந்து கண்டினியூஸாக 10 வருஷம் 15 நடந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. 15 வருஷமாக பார்த்து அதில் ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிக்க மாட்டோம். இந்த வருஷம் ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீ ஸ்டாண்டர்ட் வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் நம்ம படிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் இது ப்ராசஸ்ஸு. பட் அதில் நம்ம பாஸாக போயிடலான்னு பார்க்க மாட்டோம். எவ்ரி இயர் வெதர் வி டு சுவிட்ச் ஆன் டு மூவ் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் அந்த பீரியடில் அந்த பர்டிகுலர் இயரில் நம்ம எல்கேஜி படிச்சுக்கோமா, 8th என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட்டு வச்சு அப்புறம் வி கேன் மூவ் டு த 9th போகிறோம். அந்த அப்போ ஸ்பெசிஃபைடு பீரியடில் 8th வந்து படிக்கிறோம். 9th போகிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கமா அப்படின்னு 8th அனலைஸ் பண்ணுறோம் அந்த 8th பீரியடில். அப்போ 9th படிக்கிற அப்படின்னா 10th போகிறதுக்கு நீ வந்து எபிலிட்டியாக இருக்கியா, கேப்பபிளாக இருக்கியா அப்படின்னு சொல்லி 9th நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு தென் அதில் சாட்டிஸ்ஃபைடு ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 10th ஸ்டாண்டர்டுக்கு போகிறோம் இல்லையா. அப்போ அதனால் அது மாதிரி தான் பிஸ்னஸ்ஸு வந்து 25 வருஷம் 100 வருஷம் கூட நடக்கும். பட் ஆனால் அந்தந்த இயரில் எவ்ரி இயரில் ஹவு மச் ப்ராஃபிட் வி ஹாவ் டு see that. ஸோ அப்போ டு see that profit we need the book keeping. அப்போ இதுதான் புக் கீப்பிங்கோட மெயின், என்ட்ரு பண்ணி வைக்கிறதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கணும். த நெக்ஸ்ட் ஒன், டு ஃபெசிலிட்டேட் த அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். அப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ப்ராஃபிட் ஆர் லாஸை வச்சு தான் நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ அசட் வச்சுருக்கோம், எவ்வளோ லயபிலிட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். தென் டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ், வெதர் த சக்ஸஸ் ஆஃப் த பிஸ்னஸ் எப்படி, ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புக் கீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் liabilities. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ஹவ் டு பே த டேக்ஸ் டு த government, isn't it? அப்போ record is very important to pay the tax. Moreover, suppose if we are not going to pay the tax means for that also we need the record, to produce the record to the tax department
to get exemption from the tax. Okay, so everything, for availing the tax exemption or for paying the tax liability, we and the tax authorities need the record. Okay, so to frame the tax. Okay, then to fulfill the legal requirements, what are the requirements needed to run the business, then கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இப்போ இட் இஸ் அ கம்பெனி ரன் பண்ணுற அப்படின்னா, சப்போஸ் சேல்ஸ் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா எந்த மாதிரி சேல்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணணும், தென் அடுத்து ஸ்டாக் இன்வென்ட்ரி பார்க்கணும்னா எந்த மாதிரி. ஸோ இப்படி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, லீகல் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்தபடி தான் நம்ம என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆஸ் அவர் ஓன் விஷ் படி என்ன பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ டு ஃபுல்ஃபில் த, அப்போ கவர்மெண்ட் சொல்கிற அந்த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெக்கார்டிங் பண்ணணும், அதை நம்ம நிறைவேற்றணும், ஃபுல்ஃபில் பண்ணணும்.